2020 ஜூன். 54 வயதான சாண்ட்ரா ஹியூஸோட வாழ்க்கை ஆரம்பத்தில் இருந்தே அவங்க நினச்ச மாதிரி போகலை. 2 திருமணம் பண்ணியும் 2 டிவோர்ஸில் போய் தான் முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கு குழந்தையும் இல்லை. என்னதான் சாண்ட்ரா மாவோயில் வாழ்ந்து வந்தாலும் அது அவங்களுக்கு தன்னோட சொந்த ஊரில் வாழ்கிற ஒரு ஃபீலை கொடுக்கல. இதனாலேயே ஒரு நாடோடி வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க சாண்ட்ரா. எங்கே இருந்தாலும் சாண்ட்ரா தன்னோட வீட்டுக்கு கால் பண்ணுறதை மட்டும் எப்பயும் மிஸ் பண்ணது கிடையாது. சாண்ட்ரா ஒரு அக்கௌண்டன்ட். ஆனால் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நேச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல தான் அதிகமாக இருந்திருக்கு. அவங்களோட காலேஜில் கூட வைல்டர்னஸ் சர்வைவல் பற்றின படிப்பை தான் தேர்வு செஞ்சும் படிச்சிருக்காங்க. அதனால் காடோ கடலோ மலையோ பாலைவனமோ எங்கே மாட்டிக்கிட்டாலும் அங்கேருந்து எப்படி உயிர் தப்பிக்கணும்னு சாண்ட்ராவுக்கு நல்லாவே தெரியும். சாண்ட்ராவோட கனவு எல்லாம் தான் ஒரு பார்க் ரேஞ்சர் ஆகணுன்றது தான். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையினால வேற வழியே இல்லாமல் அக்கௌண்டண்டாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போதான் ஜூன் 26 மாவோயில் இருக்க தன்னோட வீட்டை வித்துட்டு கலிஃபோர்னியாவில் இருக்க மடேரா கவுண்டின்ற இடத்துக்கு மூவ் ஆகுறாங்க சாண்ட்ரா. சாண்ட்ரா தன்னோட புது இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனதும் தன்னோட ஃபேமிலிக்கு கால் பண்ணி சோலோவா கேம்பிங் ட்ரிப் ஒன்று சீரா நேஷனல் ஃபாரஸ்டில் பிளான் பண்ணியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் போயிட்டு சில வாரங்களே திரும்பி வந்துடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரிப் அவங்களுக்கு சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் கொடுக்கணும்னு நம்பினாங்க சாண்ட்ரா. சாண்ட்ரா பொருட்கள் எல்லாம் பேக் பண்ணிட்டு தன்னோட காரில் ஷீரா நேஷனல் ஃபாரஸ்டோட மையப்பகுதிக்கு போக முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக காட்டுப்பகுதி வழியாக கடந்து போய் ஜான்சன் மேடோஸ்ன்ற இடத்துல ஓரமாக தன்னோட காரை பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து தன்னோட பொருட்களை எடுத்துட்டு காட்டுக்குள்ளே நடந்து போகிறது தான் சாண்ட்ராவோட பிளானாக இருந்திருக்கு. இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணால் ஜூலை 2 ஒரு ஹைக்கர்ஸ் குரூப் அந்த காட்டுப்பகுதி வழியாக நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி போகும்போது அங்கே தூரத்தில் கேம்ப் சைட் ஒன்று இருக்கிறத பார்க்குறாங்க. கிட்ட போய் பார்க்கும்போது அங்கே ஒரு டென்ட் இருந்திருக்கு. ஆனால் டென்ட்டுக்குள்ளே யாரும் இல்லை. அந்த டென்ட்டை சுற்றி தேடி பார்க்குறாங்க. ஆனால் அங்கேயும் யாரும் இல்லை. மேலும் அந்த கேம்பில் இருந்த எல்லா பொருட்களும் கீழே சிதறி கிடந்திருக்கு. கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணி போன ஹைக்கர்ஸ் அங்கே ஒரு பேகும் அதில் இருந்த உணவுப் பொருட்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சிதறி கிடக்கிறதையும் பார்க்குறாங்க. அது ஒரு அனிமல் அட்டாக்கா இல்லை வேற யாராவது வேணும்னே இப்படி பண்ணாங்களான்னு குழப்பத்தில் இருந்த ஹைக்கர்ஸ் அவங்களோட மேப்பில் அந்த லொக்கேஷனை மார்க் பண்ணிட்டு அங்கிருந்து திரும்பி போனதோ அந்த ஏரியாவோட லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணவும் செய்கிறாங்க. உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த ஹைக்கர்ஸ் சொன்ன இடத்துக்கு போய் அந்த கேம்ப் சைட்டை செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ தான் போலீஸ்க்கு அந்த கேம்ப் சைட்டை சுற்றி சில ஐடி கார்ட்ஸும் கிடைக்கிது. அண்ட் அந்த ஐடி கார்ட்ஸ் எல்லாமே சாண்ட்ராவுக்கு சொந்தமானது. அங்கே இருந்து வந்தது முதல் வேலையாக சாண்ட்ரா பற்றின இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. அதில் சாண்ட்ரா ஒரு நீட்டான ஒழுக்கமான நபர். அதனால் தன்னோட கேம்ப் சைட்டை இப்படி குப்பை மாதிரி விட்டு போக வாய்ப்பே இல்லைன்னு சாண்ட்ராவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜூன் 26க்கு அப்புறம் சாண்ட்ரா கிட்ட இருந்து எந்த கான்டாக்டும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க போனதுலேருந்து இப்போ வரைக்கும் சாண்ட்ரா எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்ற எந்த தகவலும் அவங்க ஃபேமிலிக்கு தெரியலை. சம்பவம் நடந்த இடத்துல கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மிஸ்ஸிங் கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. இதனால் மிகப்பெரிய தேடுதல் வேட்டை மோப்ப நாய் உதவியோடையும் ஹெலிகாப்டர்ஸ் உதவியோடையும் நடத்தப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா கூட வேற ஏதாவது ஹைக்கர்ஸ்க்கோ இல்லை கேம்பர்ஸ்க்கோ தொடர்பு இருக்குமான்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் சாண்ட்ரா தன்னோட ஹேரில் ப்ளூ கலர் டை அடிச்சிருந்திருக்காங்க. இது சாண்ட்ராவை தேட ஒரு ஈஸியான அடையாளமாக இருந்திருக்கு. இருந்தும் யாரும் சாண்ட்ராவை பார்க்கல. அவங்க எங்கே போனாங்கன்னு எந்த தடயமும் இல்லை. அப்போதான் 2 நாள் கழிச்சு ஜூலை 4 போலீஸ்க்கு ஒரு ரிப்போர்ட் வருது. அதில் இன்னொரு ஹைக்கர்ஸ் குரூப் ஜான்சன் மேடோஸ் வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது பிளாக் கலர் டிஷர்ட் ப்ளூ ஜீன் போட்ட ஒரு லேடி முகத்தில் காயத்தோட சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் வெறும் காலில் அந்த புல்வெளி ஓரத்தில் நின்றுட்டு இருந்ததை பார்த்துருக்காங்க. மேலும் அந்த லேடி வானத்தையும் முறைச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ஹைக்கர்ஸ் கிட்ட பேச எந்த முயற்சியும் அந்த லேடி பண்ணலை. அவங்க முகத்தில் இருந்த காயத்தை தவிர வேற எந்த காயமும் அந்த லேடிக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த உதவியும் ஹைக்கர்ஸ் கிட்ட கேட்கல. இதனாலேயே அந்த ஹைக்கர்ஸ் சாதாரணமாக அந்த லேடியை கடந்தும் போயிருக்காங்க. திரும்ப வீட்டுக்கு போக பார்க்கிங் லாட் வந்த அந்த ஹைக்கர்ஸ் சாண்ட்ராவோட மிஸ்ஸிங் நோட்டீஸை பார்த்து ஷாக் ஆகி உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஹைக்கர்ஸ் அன்னைக்கு பார்த்தது சாண்ட்ராவை தான்.
உடனே போலீஸ் அந்த ஹைக்கர் சாண்ட்ராவை பார்த்ததா சொன்ன இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே எங்கேயும் சாண்ட்ரா இல்லை. சாண்ட்ரா அங்கே இருந்ததுக்கான எந்த தடயமும் இல்லை. மறுநாள் ஜூலை 5, சாண்ட்ராவோட கேம்ப் சைட் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல இருந்து 5 மைல் தள்ளி நார்த் சைடில் ஒரு பள்ளத்தாக்குல சாண்ட்ராவோட கார் கண்டுபிடிக்கப்படுது. அந்த காரோட ஃப்ரண்ட் சைடு மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆகி இருந்திருக்கு. அதை பார்க்கும்போது காரில் போன சாண்ட்ரா மரத்தில் மோதி அந்த பள்ளத்தாக்குல விழுந்த மாதிரி ஒரு நிலையில தான் அந்த கார் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த காரில் சாண்ட்ராவுக்கு அடிபட்ட மாதிரி எந்த ஒரு இரத்த கரையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ராவோட கேம்ப் சைட்டில் எப்படி பொருட்கள் எல்லாம் சிதறி கிடந்துச்சோ அதே நிலைமையில தான் அந்த காரில் இருந்த பொருட்களும் கீழே சிதறி கிடந்திருக்கு. இதனால போலீஸ் அந்த ஆக்சிடென்டால சாண்ட்ராவோட தலையில் அடிபட்டு அவங்க மூளையில ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். அதனால கூட தன்னோட நிலை மறந்து சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி காட்டுக்குள்ள போய் காணாம போயிருக்கலாம்னு நினைச்சாங்க. மேலும் சாண்ட்ராக்காக தங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தங்களை தேடிட்டு இருக்கதா சொல்லி கான்டாக்ட் நம்பரோட சேர்ந்த ஒரு நோட்டீஸை அந்த கார்ல ஒட்டிட்டு போயிருக்காங்க. ஒருவேளை அந்த வழியா சாண்ட்ரா மறுபடியும் வந்தா அதை படிக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த நோட்டீஸ் அங்க ஒட்டியிருக்காங்க. மேலும் அந்த காரை சுத்தி எல்லா இடத்துல தேடியும் சாண்ட்ராவை கண்டுபிடிக்க முடியல. ஒரு வாரம் கழிச்சு ஜூலை 12 அன்னைக்கு நைட்டு சாண்ட்ராவோட கார் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல இருந்து சுமார் 2.5 மைல் தள்ளி நார்த் சைடில் ஸ்பாட்டட் லேக்ன்ற இடத்துக்கு பக்கத்துல ஸ்லீப்பிங் பேக் ஒன்று கண்டுபிடிக்கப்படுது. அந்த இடத்துக்கு போறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. அந்த இடத்துக்கு போறதுக்கான எந்த ரோடும் இல்லை, எந்த பாதையும் இல்லை. அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்லீப்பிங் பேக்கை செக் பண்ணி பார்க்கும்போது அதை ரீசெண்டாக யாரோ யூஸ் பண்ண மாதிரி தான் இருந்திருக்கு. மேலும் அது சாண்ட்ராவுக்கு சொந்தமான ஸ்லீப்பிங் பேக்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அங்கேயும் சாண்ட்ராவோட எந்த தடயமும் இல்லை. சாண்ட்ராவோட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தையெல்லாம் மேப்பில் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த டைரக்ஷன் சவுத்துலேருந்து நார்த் சைடு நோக்கி போகுது. அந்த இடம் எல்லாமே ரொம்பவே கரடு முரடான செங்குத்தான மலைப்பகுதிகள் உள்ள இடம். அங்கே பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் வெறும் காலில் நடந்து போகிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. இதனால் இப்போ சாண்ட்ரா கண்டுபிடிக்கப்படலைன்னா அவங்க கூடிய சீக்கிரமே இறந்து போகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு மேலும் ஒரு வாரம் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டுச்சு. ஆனால் அதுலேயும் அவங்களுக்கு சாண்ட்ராவை பற்றின எந்த தடயமும் கிடைக்கல. இதனால் சாண்ட்ராவை தேடுற தேடுதல் வேட்டை முழுவதுமாக கைவிடப்பட்டுச்சு. ஆகஸ்ட் 9, 3 வாரம் கழிச்சு சாண்ட்ராவோட கார் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல இருந்து பல மைல் தொலைவில் 2 ஹண்டர்ஸ் தங்களோட காரில் காட்டுப்பகுதியில் உள்ள ஒரு ரோடு வழியாக கீழே வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு பெண்டில் லேடி ஒருத்தவங்க ரோட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு மரத்துல சாஞ்சிட்டு இருக்கத பாக்குறாங்க. அந்த லேடி கிட்ட எந்த பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லை. அவங்க பக்கத்துல எந்த டென்ட்டும் இல்லை, எந்த பேகும் அவங்க கிட்ட இல்லை. மேலும் அந்த இடத்த சுத்தி யாருமே இல்லை. அந்த காரை அங்கேயே நிப்பாட்டியிருக்காங்க. அவங்களுக்கும் அந்த லேடிக்கும் சுமார் 10 அடி தூரம் இருக்கும். அங்கிருந்து ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்டிருக்காங்க. ஆனா அந்த லேடி எந்த பதிலும் சொல்லாம மேல வானத்தை பார்த்த மாதிரியே நின்றுட்டு இருந்திருக்காங்க. அந்த லேடி கிட்ட கொஞ்ச நேரம் பேச ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனா அங்கிருந்து எந்த ரெஸ்பான்ஸும் அவங்களுக்கு வரல. அந்த லேடிக்கு எந்த காயமும் இல்லை. மேலும் அந்த லேடி ஸ்ட்ரெஸ்ல இருக்க மாதிரி எந்த அறிகுறியும் இல்லை. இதனால மேபி அவங்க ஏதாவது வேலையாக தான் அங்கே வந்திருக்கதா நினச்சி அந்த 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படி போன 2 பேரும் அன்னைக்கு டவுனில் சாண்ட்ராவோட மிஸ்ஸிங் பர்சன் நோட்டீஸை பார்த்துருக்காங்க. தாங்கள் அங்கே பார்த்தது காணாமல் போன சாண்ட்ரா தான்னு அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. மேலும் அந்த லேடி அந்த நோட்டீஸில் இருக்க மாதிரி இல்லாமல் உடல் எடை சற்று குறைந்து இருந்ததாகவும் ஃப்ளோரல் டிஷர்ட் போட்டிருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இது போலீஸ்க்கு கொஞ்சம் வினோதமாக இருந்திருக்கு. ஏன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி சாண்ட்ராவை பார்த்ததா சொன்னவங்க பிளாக் கலர் டிஷர்ட் அண்ட் ப்ளூ ஜீன்ஸில் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. சாண்ட்ரா எந்த பொருளும் தன்னோட எடுத்துகிட்டு போகாதப்ப எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்க முடியும்? இது போலீஸ்க்கு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. இருந்தாலும் அந்த ஹண்டர்ஸ் சொன்ன இடத்துல போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த தடவையும் சாண்ட்ரா அங்கே இல்லை. மறுபடியும் இந்த கேஸ் ஒரு டெட் எண்டில் போய் தான் நின்றுச்சு. மேலும் சாண்ட்ராவோட ஃபேமிலியும் சாண்ட்ராவை கண்டுபிடிக்கவே முடியாதுன்ற முடிவுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வெறும் மர்மமாக மட்டும் இருந்த இந்த கேஸில் அமானுஷ்யமான ஒரு சம்பவமும் நடக்குது. அங்கிருந்து 1 வருஷம் கழிச்சு 2021 ஜூலை
ஜேக் அண்ட் விக்டோரியான்ற ஒரு கப்பல் தங்களோட 3 குழந்தைகளோட காட்டில் இருக்க ரோடு வழியா ஷீரா நேஷனல் பார்க்கில் இருக்க ஷட்டை பீக்ன்ற மலை உச்சிக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த இடம் சாண்ட்ராவோட கேம்ப் சைட்ல இருந்து 5 மைல் தொலைவில் இருந்திருக்கு. அப்போதான் ஜேக்கும் விக்டோரியாவும் லஞ்ச் பிரேக் எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணி சமதளமான கொஞ்சம் மரங்கள் இருக்கிற ஒரு பகுதியில் வண்டியை நிப்பாட்டுறாங்க. மேலும் காரில் இருந்து அவங்களோட பொருட்களை எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் வண்டியில் பின்னாடி உட்காந்துருந்த அவங்களோட 3 வயது மகன் கெய்டன் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்க சத்தம் கேட்குது. தன்னோட பிரதர்ஸ் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கதா நினச்சி கெய்டனை பார்க்கும்போது கெய்டன் ஜன்னல் வழியா அந்த மரங்களுக்கு நடுவில் யாரையோ பார்த்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக பேசிகிட்டு இருந்திருக்கான். இதை பார்த்த விக்டோரியா, நீ யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கெய்டனோட அந்த பதில் விக்டோரியா அண்ட் ஜேக் 2 பேரையும் கொலை நடுங்க வச்சிருக்கு. மேலும் அடுத்த சில நிமிடம் அங்கே நடந்த விஷயம் ஷட்டை பீக்குக்கு போகிற அவங்களோட எண்ணத்தை மாற்றி திரும்ப வீட்டுக்கு போகவும் வச்சிருக்கு. அன்னைக்கு நைட் விக்டோரியா தன்னோட ஃபேஸ்புக் பேஜில் அங்கே நடந்த சம்பவத்தை பற்றி போஸ்ட் ஒன்று போடவும் செய்கிறாங்க. போஸ்ட் போட்ட சில மணி நேரத்திலேயே அவங்களுக்கு போலீஸ்கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. அதில் விக்டோரியாவோட போஸ்ட்டை பார்த்ததாகவும் மேலும் அதை பற்றி கொஞ்சம் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மறுநாள் விக்டோரியாவை நேரில் பார்த்து என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது தான் அங்கே நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க விக்டோரியா. அதில் அன்னைக்கு விக்டோரியா, நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கெய்டன் விக்டோரியாவை பார்த்து, அங்கே ஒரு லேடி இருக்கதாகவும் நம்மளோட உதவி அவங்களுக்கு தேவைப்படுறதாகவும் ஜன்னல் வழியா அந்த மரங்கள் பக்கமாக கை காட்டவும் செஞ்சுருக்கான். உடனே ஜாக்கும் விக்டோரியாவும் கெய்டன் காட்டின அந்த பக்கம் போய் பார்க்குறாங்க. ஆனால் அங்கே யாரும் இல்லை. அப்போ தான் இன்னும் தீவிரமாக அவங்க அங்கே தான் இருக்காங்க, அவங்களோட முகம் தரையில், கால் மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஏரில் இருப்பதாகவும் சொல்லியிருக்கான். மேலும் அவங்க இறந்துட்டதாகவும் சொல்லியிருக்கான் கெய்டன். யார் அதுன்னு தெரிஞ்சுக்க மறுபடியும் அந்த பக்கமாக ஜாக்கும் விக்டோரியாவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் யாரையும் அவங்களால பார்க்க முடியல. மேலும் கெய்டன் ஜாக் நின்றுட்டு இருந்த அந்த இடத்த கை காட்டி அங்கே தான் அந்த லேடி இருப்பதாகவும் சொல்லியிருக்கான். இதனால் ரொம்பவே பயந்து போன ஜாக்கும் விக்டோரியாவும் அந்த செகண்டே அங்கேருந்து கிளம்ப முடிவு பண்ணி வண்டியை எடுத்திருக்காங்க. அப்போ கூட ஜன்னல் வழியா அந்த லேடி கிட்ட பேசிட்டு தான் இருந்திருக்காங்க கெய்டன். உடனே ஜாக்கும் விக்டோரியாவும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்துல இருந்து கிளம்பி வீட்டுக்கும் வந்திருக்காங்க. மேலும் விக்டோரியா அந்த லேடி பார்க்க எப்படி இருந்தாங்கன்னு கெய்டன் சொன்னதா சொல்லி அந்த லேடியோட டிஸ்கிரிப்ஷனை ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. அதில் அந்த லேடி பிளாக் டிஷர்ட் அண்ட் ஜீன்ஸ் போட்டிருந்ததாகவும் ப்ளூ கலர் ஹேரில் இருந்ததாகவும் விக்டோரியா மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் தான் விக்டோரியாவை நேரில் பார்த்து நடந்ததை விசாரிக்க முடிவு பண்ணியிருக்காங்க போலீஸ். மேலும் போலீஸ் கெய்டன் கிட்ட நீ யார்கிட்ட பேசினன்னு அடையாளம் காட்ட சொல்லி பல பேரோட ஃபோட்டோவை காட்டியிருக்காங்க. அதிலிருந்து 3 ஃபோட்டோஸ் அடையாளம் காட்டியிருக்காங்க கெய்டன். அந்த 3 ஃபோட்டோஸும் சாண்ட்ராவோட ஃபோட்டோஸ் தான். இதனால் போலீஸ் ஜாக்கையும் கெய்டனையும் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு மறுபடியும் போய் பார்க்குறாங்க. ஆனால் வழக்கம் போல் அவங்களுக்கு எதுவும் கிடைக்கல. இப்போ வரைக்கும் சாண்ட்ரா எங்கே போனாங்கன்னு யாருக்கும் தெரியல. அவங்களோட இந்த டிஸப்பியரன்ஸ் போலீஸ் மத்தியில் குழப்பமான ஒன்றா தான் இருந்துகிட்ருக்கு. மேலும் இந்த கேஸ் இப்போ வரைக்கும் ஓப்பனாக தான் இருக்குது. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.